காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம், அவங்க உமையால் நம்ம பாண்டியனோட அக்கா ஹஸ்பண்ட் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு அப்ரோச் கொடுக்குறது லைக் எங்கள் சதீஷ்க்கு வந்துட்டு உங்கள் பொண்ணை அரசே கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின் போது பாண்டியன் சொல்கிறாரு, உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அரசி சின்ன பிள்ளை படிச்சுட்ருக்கு அப்படின்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உமையால் அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு, சரி ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இது என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிச்சு வச்சுருக்கலாம், பாப்பா படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின் போது, மாமா இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பையனுக்கு கொடுக்குறது நல்ல விஷயம்தான், ஆனால் அரசி வந்து நல்லா பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிலாம் ஆசைப்படுறா, அப்படி எப்படி பார்த்தாலும் அவள் படித்து முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம்லாம் ஆயிரும் அப்படின் போது, 4-5 வருஷம் ஆயிருமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல மாப்பிள்ள, இதில் என்ன இருக்குது, அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு ஒரு வயசாயிடுச்சு, ஐயோ பயமாக இருக்குது, இதுக்கு மேலே வீட்டில் வச்சுருந்தா பிரச்சனை ஆகுமேன்ட்டு கடமை முடிஞ்சால் போதுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயம்தான், ஆனால் பொண்ணு வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி ஒரு சீன்ஸ் நிறைய பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட சரவணன் அவர் வந்துட்டு அந்த தேட்டர் கிட்ட தானே வேலைக்கு வந்தவரும் அவரோட ஃப்ரெண்டும் சரி வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே கரெக்டாக வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஒர்க் முடியவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா நமக்கு புரியணும் இல்லையா, ஒரு படம் முடிய 3 மணி நேரம் ஆகும், அவர் சரவணோட ஒர்க் முடியிருக்கும் 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே தேட்டரை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக படம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ சரவணன் ஒவ்வொருத்தரையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்தா நம்மளோட குமார் அங்க நின்று ஒரு பொண்ணு கூட பேசுறத இவர் பார்த்துறாரு. சரவணன் பார்த்துட்டு அவரே ஒரு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அண்ணன் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொறுக்கி பையன் இருப்பானே, எப்ப பாரு வம்பு எடுத்துட்டு இருக்கானே, ஆமா உங்க மாமா பையன் தானே, ஆமாமா அந்த பொறுக்கி பையன் தான், அவன் தேட்டருக்கு வந்திருக்கான் பாருங்க அப்படின் போது, அந்த அவரோட கூட இருந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, பாருப்பா ஒரு பொண்ணு கூட வந்திருக்கா, ஒருவேளை லவ்வரா இருக்கும் போல இருக்கு அப்படின் போது, இந்த கிறுக்குனெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களானே அப்படின் போது, இல்லப்பா அந்த பொண்ணை பார்த்தா அப்படிதான் தெரியுது, லவ் பண்ற மாதிரி தான் தெரியுதுன்னு, இவன் அந்த பொண்ணுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, இவெல்லாம் ஒரு ஆள் இவனை போய் லவ் பண்ணியிருக்கு அப்படின்னு போல பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, யாருப்பா இந்த காலத்துல நல்ல பசங்களெல்லாம் பிடிக்குது, இந்த மாதிரி பொறுக்கியும் அயோக்கியம் தானப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே அவரை பார்த்துட்டு இருந்தா, அங்க நம்மளோட அரசி அண்ட் இவர் வராங்க இல்லையா, அரசி அண்ட் குமார் வந்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ குமார் பயங்கர ஹாப்பியா இருக்கார், அவரோட மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லையா, படத்துக்கு வந்துட்டா அப்படின்றனால ரொம்ப தேங்க்ஸ் அரிசி என் கூட படத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்றார். அப்போ அவங்க சொல்றாங்க, உள்ள வச்சுதான் எடுத்துட்டு உள்ள வேண்டாங்க அப்படின் போது, அது ஒழுங்காவே இல்லை இருட்டா இருந்துச்சு இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு. அரசி ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, இவன் எப்படிப்பட்ட பொறுக்கி அயோக்கிய பொறுக்கி அப்படின்னு, இவங்க ஏதோ பாசத்துல அவன் எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது, நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதோ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போட்டோவெல்லாம் ப்ரூஃபா கொண்டு வந்து கொடுத்த கிஃப்ட் எல்லாம் சொல்லி இதை வச்சு பிரச்சனை பண்றதுக்கு தான் அந்த பொறுக்கி பையன் பண்ணுவான். ஸோ 2 பேரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா நம்ம சரவணன் பாக்குறாரு செல்ஃபி எடுக்கும், ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஷால் போட்டு மூடிட்டு இருந்தாங்க முகத்தை, செல்ஃபி எடுக்கும் போது தான் பாக்குறாரு. பார்த்தா அரசி அப்படியே நம்ம சரவணனுக்கு ஷாக்கு, கையில் வச்சிருந்த டீ அப்படியே ஒரு கையெல்லாம் நடுங்குது, டீயெல்லாம் தூக்கி கொட்டி விட்டுட்டு, யார் இவன் கூட போய் இந்த பொறுக்கி கூட வந்திருக்காங்கன்னு டென்ஷன். சரி பக்கத்தில் இன்னொரு நமக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காரு, நம்ம அவர் முன்னாடி அசிங்கப்பட வேணாம் அப்படின்ட்டு, ஆனால் இந்தாங்க நீங்கள் கிளம்புங்க நான் வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுட்டு வராரு. வந்து அரசி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின் போது 2 பேரும் செல்ஃபி எடுத்தவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சரவணனை பார்த்ததுமே மிரண்டுட்டாங்க, அரசி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அரசி என்ன நீ பண்ணி வச்சிருக்க, நீ என்ன முட்டாளா, இவன் கூட போய் படத்து வந்திருக்க, ஏண்டா என்னடா சொன்ன, என்னடா சொல்லி என் தங்கச்சி கூட்டிட்டு வந்த அப்படின் போது அவர் சொல்றாரு, மச்சான் அப்படின் போது, என்னது மச்சான் நான் வாயை உடைச்சிருவேன், யாரா மச்சான் அப்படின் போது, மச்சான் நானும் அரசியும் விரும்பி தான் படத்துக்கு வந்தோம், நான் ஒன்றும் அவங்கள எதுவும் கூப்பிட்டா வரல, அவளை நான் லவ் பண்றேன், நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் இங்கே வந்தோம் அப்படின் போது, லவ் பண்றியா, ஏன் தங்கச்சி உன்னை போய் லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உண்மையாவே உங்க தங்கச்சியும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவ விருப்பத்தோட தான் இங்க வந்திருக்கா அப்படின் போது, எப்படா நீ அப்படி சொல்லலான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம சரவணன் லிட்ரலா அவரை போட்டு அடிக்கிறாரு, கன்னத்துல பலார்னு அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு. பட் அப்பவும் நம்மளோட குமார் நல்ல விஷயத்தை கலைக்காம, மச்சான் நான் சொல்றதை கேளுங்க மச்சான் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க மச்சான், ஆல்ரெடி அப்படியே குமுறிட்டு இருக்காரு நம்ம சரவணன், இந்த பொறுக்கி கூட போய் என் தங்கச்சி இருக்காளே அப்படின்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை வேற மச்சான் போட்டே மச்சான் அதெல்லாம் எனக்கு செம்ம கண்டாகுது, நீ எப்படிப்பட்ட பொறுக்கி, நீ என்ன வேலை பண்ணணும்னு எனக்குலாம் தெரியும், இன்னொரு தடவை என் தங்கச்சிக்கிட்ட நீ இப்படிலாம் வேலை வச்சுக்க
வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அரசியை பார்க்குறாரு. இவனை போய் இவன் கூட தான் லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரை பார்க்குறாரு. 2 பேரும் பயங்கரமாக, அதாவது நம்ம சரவணன் தான் அடிக்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தடுத்து விடுறாங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னப்பா பொம்பளை பிள்ளை விஷயத்தை போய் இப்படி ஊரேறிய பண்ணிக்கிட்டு இருக்க, காது வச்ச மாதிரி பேசி முடிப்பா, வீட்டுக்கு மேலே பிள்ளைய கூட்டிகிட்டு போப்பா அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட சரவணன் அப்படியே கோவமாக வந்துட்டு அரசியை கூப்பிட்டுக்கிட்டு வராரு. அண்ட் அரசியை கூப்பிட்டுட்டு வரும்போது இன்னொரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு, இங்கே பாருடா உன்னை சும்மா விட்டுருன்னு நினைக்காது, இதோட உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனை மிரட்டிட்டு இங்கே அரசியை கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போது அவங்க அழுகிறாங்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இவர் உடனே நம்மளோட அங்கே கட்டுறாங்க, பாண்டியனை காமிக்கிறாங்க. லைக் பாண்டியன் கிட்ட அவர் கேட்டார் இல்லையா, பொண்ணுங்களை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பயமா இல்லையா அப்படின் போது செந்தில் சொல்கிறார், எங்கள் அரசியல் நினச்சிலாம் வந்துட்டு எங்களுக்கு பயமே கிடையாது, ஏன்னா அது ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்றாரு. ப்ளஸ் நம்ம பாண்டியனும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஊரில் இருக்கவங்களாம் பிள்ளைன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அரசி வளர்ந்துருக்கா, என் பிள்ளைங்க வந்து எல்லாமே நல்ல பிள்ளைங்க, அதுவும் அரசி வந்து பொட்டை பிள்ளை இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பா, நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இருப்பா, அவளுக்குன்றதை நாங்களும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம், அவங்களும் எங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டா, ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சரவணன் கால் பண்ணுறாரு செந்திலுக்கு. ஃபோன் பண்ணி, டேய் அப்பா பக்கத்தில் இருக்காங்கன்னு போது ஆமாம் அப்படின்னு, 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்ம செந்திலுக்கு அப்பவே தெரியுது, என்னென்ன ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற, ஏதாவது பிரச்சனை போது ஒரு பிரச்சனை தான், வீட்டுக்கு வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இவங்களை கூட்டிட்டு வராரு. அவங்களா கெஞ்சுறாங்க, அண்ணன் ப்ளீஸ்ண்ணா வீட்டில் யார்கிட்டே சொல்லிடாதண்ணா, அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின் போது வண்டியை நிறுத்திட்டார். இறங்கு, கீழே இறங்கு, அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்றது உனக்கு இப்போதான் தெரியுதா, அந்த பொறுக்கி கூட ஊர் சுற்றும் போது உனக்கு தெரியவே இல்லையா? அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, பொண்ணுன்னு அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க, உன்னை குழந்த மாதிரி இன்றைக்கும் அப்பா பார்த்துக்கிறாங்க, அம்மா உன்னை நம்பி நீ காலேஜ் போகிறன்னு நம்பி உன்னை அனுப்பி விடுறாங்க, நாங்கள்லாம் என் தங்கச்சி நல்லவங்க, நல்ல பிள்ளைன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், எங்களெல்லாம் ஏமாத்திட்டு அந்த பொறுக்கி கூட இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கியா, இல்லை தெரிஞ்சுதான் கேட்குறேன், இதான் முதல் தடவை அவங்க கூட ஊர் சுற்றிட்டு இருக்கியா, இல்லைனா தேட்டரு பார்க்குன்னு எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கியா, ஏரசி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, முட்டாளா நீ போய் சாக்கடையில் விழுந்த மாதிரி அவன் கூட போய் சேர்ந்துருக்கு, நீ வேற யாரை உனக்கு விரும்பி இருந்தால் கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் இந்த பொறுக்கியை போய் உனக்கு பிடிச்சிருக்குன்றியா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் அவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அறிவு இல்லையா அப்படின் போது, அண்ணன் லவ் இல்லைன்னு சொல்ல போறியா, அந்த பொறுக்கி அங்கே வச்சு தான் சொன்னானே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, எத்தனை நாளாக இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு, வேற யாராவது உனக்கு ஆளே கிடைக்கலையா ஊர் சுத்திருக்கு, இவன் தான் இந்த பொறுக்கி கூட தான் நீ ஊர் சுத்தணுமா, எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு தெரியும்ல, சரி எங்களெல்லாம் விடு, நான் அம்மா எல்லாரையும் விடு, அப்பாவை யோசிச்சுப்பார், அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, எல்லா இடத்துலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மனுஷனை ஏமாத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சு அப்படின் போது, அண்ணன் ப்ளீஸ்ண்ணா அப்பாட்ட சொல்லாதண்ணே அப்படின் போது, அப்பாட்ட வீட்டில் போய் சொல்லுவேன், அப்பா எடுக்கிற முடிவு தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின் போது, ப்ளீஸ்ண்ணே நீ யார்கிட்டையும் சொல்லாதண்ணே, நான் வேணா அவர்கிட்ட பேசுறதே விட்டுறேன், நீ சொல்லாமல் இருந்தேன் அப்படின் போது, ஓ இந்த விஷயத்தை தெரிஞ்சு நானும் சொல்லக்கூடாது, அப்பாட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ அவ கூட ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பியா, வீட்டுக்கு கிளம்பு, பொட்டை பிள்ளையாச்சே ரோட்டில் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குற, ஒழுங்காக என் கூட வண்டியில் ஏறி கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறார். அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம குமார் வந்து தேட்டரில் இருக்கிறார்லேயே, அவர் அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு, சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பக்கத்தில் பார்த்தா முத்துவேல், அவங்க அப்பத்தா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ சக்திவேல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அப்பா இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நானும் அரசியும் தேட்டருக்கு வந்தோம் அப்படின் போது, இவர் உடனே அப்படியே பக்கத்தில் வந்து, இருடா சிக்னல் கிடைக்கல, இருறா வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அண்ணன் முன்னாடி பேச முடியாது, அப்பாவே மாமா வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சா காரி துப்பிடுவார் இல்லையா முத்துவேல், அதனால் வெளியே வந்து என்னடா பிரச்சனை அப்படின் போது, நாங்கள் இப்படி படத்துக்கு வந்தோம், அந்த சரவணன் என்னை பார்த்துட்டா, என்னை போட்டு அடித்தான், அரசியை கூட்டிகிட்டு போயிட்டான் போது, அவன் அடிச்சானா நீ அடி வாங்கிட்டு இருந்தியா, ஏன்டா டே அங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, அது உங்களுக்கு பெருசாக தெரியல, அவன் அடிச்சிட்டானா நீ அடி வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின் போது, அப்பா அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, இப்போ அவன் நேராக அங்கே தான் வருவான், பிரச்சனை பெருசாகும், பெரியப்பாக்கு தெரியும், அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின் போது, இங்கே பாரு பிரச்சனை வரதான் தெரியும், ஆனால் அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம், ஏன்டா காது வச்ச மாதிரி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடான்னு சொன்னால் நீ ஏன்டா ஊர் சுற்றிட்டு இருக்கிற, சரி ஓகே வா பார்த்துக்கலாம், உங்கள் அப்பா நான் இருக்கல்ல வா பார்த்துக்கலாம், என்னைக்குனாலும் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், அது இன்றைக்கே தெரியட்டும் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சரவணன் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு, பயங்கரமாக பஞ்சாயத்து ஆக போகுது. ஸோ நம்மளோட அரசியை வந்து அந்த உமையாலோட பையன் சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ தான் வீட்டை விட்டு ஓடுறதுக்கு அரசிக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அமையிற மாதிரி தான் சீரியல் வரப்போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்க போகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.